வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதியில் உள்ள மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா 5 நாளுக்குள்ளே அதில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிமாரி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இப்போ ஃபைனல் எக்ஸிட் வேணும், இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான காரணத்தோட, கரெக்டான ப்ரூஃபோட அந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 5 நாளில் அதுக்கான ஆக்ஷன் எடுப்போம் அப்படிமாரி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் போகணும், உங்கள் கஃபீல் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாப்புல, அவர் சம்பளம் தர மாட்டுறாங்க, இதேமாரி பிரச்சனை இருக்குது, உங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் சொல்கிற மாரி என்னென்ன செய்கிறனோ அதேமாரி நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சிட்டு ஒரு 5 நாளுக்குள்ளே அதில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒருவேளை உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் போகணும் அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணி போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட்டு, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி 5 நாளில் ஆக்ஷன் எடுப்போம், அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிமாரி எல்லார்ட்டையும் கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள் செல்லில் கூகுள் க்ரோம் இருக்கும். அந்த கூகுள் க்ரோமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் அதாவது HRSC அப்படிமாரி டைப் பண்ணி சவுதி HRSCன்னு போட்டாலும் சரி, இல்லை இது போட்டாலும் சரி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இப்போ பாருங்கள், நான் பண்ணுங்கள் HRSD சவுதி அப்படின்னு போட்டோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் கிடைக்குதா, தி அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் HRSD அப்படிமாரி ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன்னு அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு டைரெக்டாக அவங்களோட மினிஸ்ட்ரியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னே நீங்கள் அந்த 3 கோடு இருக்குல்ல, இந்த மூலையில் லெஃப்ட் கார்னரில் 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா கனெக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டு கனெக்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதோட பக்கத்தில் ஒரு குட்டி ஆரமாக இருக்கும். அந்த குட்டி ஆரமரை கிளிக் பண்ணி அதில் நிறையா சர்வீஸ் இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ மேக் ஏ கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த மேக் ஏ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறப்ப அதிலே ஒரு கிளைண்ட் பேஜ் அப்படின்னு இருக்குது. அது கீழே பார்த்தீங்களே என்ன பெனிஃபிஷரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 நாளில் எடுப்போம் அப்படிமாரி, டூரேஷன் சர்வீஸ் 5 days, இது முற்றிலும் ஃப்ரீ அப்படிமாரியும் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 5 நாளில் எடுப்போன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள் இண்டிவிஜுவலு எல்லாமே அதிலே இருக்குது. இண்டிவிஜுவலாக நம்ம தான் இண்டிவிஜுவல், அந்த பெனிஃபிஷரி அப்படின்னு இருக்குல்ல, அது கீழே கிளைண்ட் பேஜ் கீழே சர்வீஸ் லிங்க் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த சர்வீஸ் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இந்த சர்வீஸ் லிங்க் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஒர்க் ஆகும், ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட நஃபாத் வச்சு ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி HRSDயோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு லாகின் இருந்துச்சு அப்படின்னா லாகின் பேஜை வச்சு ஓப்பன் ஆகலாம். ஆனால் நான் கிட்டத்தட்ட 2-3 நாளாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், அந்த நஃபாத் வச்சு ஓப்பன் பண்ண முடியல. சரி என்ன HRSDயில் மினிஸ்ட்ரி HRSDயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோரில் போய் இந்த மினிஸ்ட்ரியோட அஃபிஷியல் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சர்வீஸ் ஒன்று தான். அது எப்படி அப்படின்னா, உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் HRSD அப்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, நான் வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போட்டோன்னே HRSD நீங்கள் சொல்லலாம், இதை டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இப்போ கூகுள் க்ரோமில் போய் பார்க்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, க்ரோமில் பார்த்தா தான் நான் 5 நாளில் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு தெரியும்ல. ஸோ 5 நாளில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம், இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் லாகின் பேஜ் வரும். லாகின் கெஸ்ட் அப்படின்னு 2 வரும். அதில் லாகினில் உங்களோட இக்காம நம்பர் போட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நஃபாத் வரும். நஃபாத் நீங்கள் கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதேமாரி தான் ஓப்பன் ஆகும். உங்கள் இக்காம நம்பரும் நஃபாத்து போட்டால் ஓப்பன் ஆகிடும். கீழே சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கா, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த சர்வீஸ் அப்படி கிளிக் பண்ண பிறகு இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன், இதில் நீங்கள் அரபியில் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அரபியில் தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அரபியில் ட்ரான்ஸ்லேட்டர் பண்ணி தான் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். அதேமாரி தான் நீங்களும் செய்யணும். ஓகேங்களா. சர்வீஸ் கிளிக் பண்ண பிறகு அதில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா புக் அப்பாயின்மெண்ட் இருக்கும், அதை புக் பண்ணலாம். ஆனால் அது இல்லாமல் கம்ப்ளைண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த கம்ப்ளைண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிக்வெஸ்ட் நியூவாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நியூ ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டார்டிங் நியூ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் என்ன வரும் அப்படின்னா என்ன சர்வீஸ்க்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும். சர்வீஸ் டைப் அப்படின்னு கேட்குறோம். அந்த சர்வீஸ் டைப்பில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 4 விதையான சர்வீஸ் டைப்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லலாம், ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். என்ன ரிக்வெஸ்ட், ஃபைனல் எக்ஸிட் வேணும்னு நான் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். அதனால் ரிக்வெஸ்ட் கேட்கலாம். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் என்கொயரி கொடுக்கலாம். இல்லை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் ரிக்வெஸ்ட் தர போகிறேன். என்ன ரிக்வெஸ்ட், இதேமாதிரி ஒர்க் பர்மிட் எனக்கு ஃபைனல் எக்ஸிட் வேணும் அப்படிமாரி ரிக்வெஸ்ட் தர போகிறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணணும். கண்டினியூன்னு கிளிக் பண்ண அடுத்து செக்டார் அப்படின்னு இருக்கும். அந்த செக்டார் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் சொல்கிறேன், இதில் தான் அரபிக் இருக்கும். இந்த 2 செக்டார் இருக்குது. இதில் அரபிக்கை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள். நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே எனக்கு என்ன வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒர்க் பர்மிட் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது இது காட்டுது. நான் அரபியில் ஒர்க் பர்மிட் அப்படி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. ஒர்க் பர்மிட்டில் என்ன சர்வீஸ் வேணும் அதெல்லாம் சர்வீஸ் அப்படின்னு ஆப்ஷன். இதில் ஒரு 5 6 1 2 3 4 5 அரபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரபியில் நமக்கு தெரியாது. ஸோ மறுபடியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் பர்மிட்டில் தான் எனக்கு வேணும், சர்வீஸ் வேணும். அதனால ஃபஸ்ட்டு எடுத்தாலும் ஒர்க் பர்மிட்னு காட்டுது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா, சர்வீஸ் ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறத நான் திரும்பியும் கொடுத்துட்றேன். இதேமாரி நீங்கள் அரபியில் தான் இது வரும், அரபியில் தான் நீங்கள் கொடுக்கணும், அரபியில் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது கொடுத்தா போதும். ஓகே, அடுத்த சர்வீஸ் கொடுத்தோன்னா அடுத்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதை அரபியில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தா ஒர்க் பர்மிட் ஃபைனல் எக்ஸிட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஒர்க் பர்மிட் ஃபைனல் எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எப்படி இப்போ ஒர்க் பர்மிட் சர்வீஸ் தெரியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் மொத்தமாக உங்களுக்கு பார்க்குற பாருங்க, இங்கிலீஷில் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்கு, ஒர்க்கு, கீழே ஒர்க் பர்மிட், 3வது ஒர்க் பர்மிட் ஃபார் ஃபைனல் எக்ஸிட். நான் சொன்னேன்னா ஃபைனல் எக்ஸிட் வேணும்னு கொடுக்குறேன் அப்படின்னு ஃபைனல் எக்ஸிட். அப்புறம் ரீஜன் இருக்கும். கண்டிப்பாக எந்த ஊர், நீங்கள் ரியாத்தா ஜித்தாவா என்ன இருக்கீங்க, என்ன இருக்கோ என்ன ரீஜனோ அதை கொடுக்கணும். அதுவும் அரபியில் தான் வரும். அதுவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதான் ரியாத்து, நான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் ரியாத்து. ஸோ இதை கிளிக் பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்த பிறகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆல்ரெடி எதுக்கு ஃபைனல் எக்ஸிட் வேணும் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் ஆல்ரெடி ரெடி பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு சேலரி தரலையா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சேலரி தரல அப்படின்னு அப்லோட் பண்ணலாம். உங்களை எதாவது திட்டுறா அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் இருக்கா, அதை நீங்கள் ப்ரூஃபாக அப்லோட் பண்ணலாம். அதேமாரி மேலே நீங்கள் எதனால் ஃபைனல் எக்ஸிட் கேட்குறீங்க, எதுக்கு இந்த சர்வீஸ் வேணும்னு கேட்பாங்க. அதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க. இல்லை தமிழ் கூகுளில் போய் தமிழ் எழுதி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்லோட் பண்ணலாம். இல்லை இங்கிலீஷில் எழுதி அரபியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்லோட் பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷ் அரபி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகினா 5 நாளில் உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க ஆக்ஷன் இருப்பாங்க. என்ன ஏது நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸிட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்ததில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் கொடுப்பாங்க. உங்கள் கம்பெனியும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இதே நீங்கள் எம்பசி வழியாக போகிறீங்க, இந்தியன் எம்பசி வழியாக போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மாதம் வரையும் எடுக்கிறாங்க ஃபைனல் எக்ஸிட்டுக்கு. ஆனால் இது டேரெக்டாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திலேயே நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைன் பண்ணி ஒர்க் பர்மிட்டில் ஃபைனல் எக்ஸிட் வேணும் அப்படின்னு கேட்குறதால நீங்கள் கொடுக்குறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் தருவாங்க. அந்த 5 நாளில் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். ஓகேங்களா, ஃபைனல் எக்ஸிட் வேணும், வேல்யூபான காரணம் இருக்குது, இல்லை என் ஓனர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கான வேல்யூபான என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொன்ன மெத்தடை பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒருவேளை இதில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணி ஒரு ஆள் போயிருக்கீங்க அப்படின்னா நம்ம அதை மறுபடியும் வீடியோ மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட சொந்தங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். இதேமாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். யாராவது ஒரு ஆளுக்கு சீக்கிரம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, டெலிகிராம் குரூப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஓகே ஆகிட்டு அப்படின்னா நம்ம இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம மறுபடியும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கோ சொல்லுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக தான் போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.